ரஸ்க் வறுத்து போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிருக்கீங்களாங்க? இல்லன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. சீரக சம்பா அரிசியில நல்லா உதிரியா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 பேருக்கு சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிற குக்கர்லயே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப இந்த ரஸ்க் பீசஸ் எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க, உங்க விருப்பம். நான் 2 வெட்டி இருக்கேன். நீங்க இன்னும் சின்ன பீசஸா வெட்டிக்கலாம். சின்ன பீசஸா வெட்டும் போது பாத்தீங்கன்னா நிறைய பொடிஞ்சு வேஸ்ட் ஆயிருது. அதனால நான் 2 வெட்டி இருக்கேங்க. அடுப்பு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டா பிரவுன் ஆனதுமே தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க. இதுவே பாத்தீங்கன்னா பாதி எண்ணெயை நல்லா உறிஞ்சிரும். அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்குறதுக்குள்ள அரைச்சிக்கலாம். 2 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி வெட்டி வச்சிருக்கேன், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு. சின்ன சைஸ் பூண்டுன்றதுனால 15, பெருசா இருந்தா கம்மியா எடுத்துக்கோங்க. மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இங்க பட்டை, கிராம்பு, சோம்பு எதுவுமே சேர்க்கல, ஏன்னா நான் பின்னாடி பிரியாணி மசாலா சேர்க்க போறேன். நீங்க பிரியாணி மசாலா சேர்க்கலைன்னா இந்த அரைக்கிறது கூடயே கொஞ்சம் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 10 பீன்ஸ், சோயா சங்க்ஸ் சுடுதண்ணில போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு குட்டி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, நூல்கோல் இருந்தா கூட ஒரு குட்டி நூல்கோல் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சீரக சம்பா அரிசி நல்லா தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. 1:2 ரேஷியோல நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சிருங்க. நான் எப்பயுமே பிரியாணி செய்யும் போது விசில் விட மாட்டேங்க. நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு வெயிட் போட்டுட்டு கரெக்டா 10 நிமிஷம் நான் டைமர் வச்சு ஆஃப் பண்ணுவேங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த ரஸ்க் பீசஸ் உள்ள போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்க ரஸ்க் ஃப்ரை பண்ணும் போதே கொஞ்சம் முந்திரி கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதையும் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரஸ்க் பீசஸ் இப்ப போடும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும், எண்ணெயில ஃப்ரை பண்ணதுனால. கொஞ்ச நேரம் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் ஆயிரும், அது சாப்பிடறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. கரஞ்செல்லாம் போகாதுங்க. நல்லா கடைசியில மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்ம வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணிட்டு 10 நிமிஷம் நம்ம வாட்ச பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னா அடுத்த வேலைக்கு போகும்போது நம்ம மறந்துடுவோம். 2-3 நிமிஷம் அதிகமாயிட்டு அடி பிடிச்சிரும். அதனால நான் எப்பயுமே டைமர் வச்சு கரெக்டா ஆஃப் பண்ணிக்குவேன்.